ஆஸ்திரேலியா பீச்ல ஒரு அன்னோன் பர்சனோட பாடி கிடைக்குது. அவர் யார் இல்ல, அவர் பேர் என்னன்னு எந்த டீட்டெயிலுமே இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியல. 1948 டிசம்பர் 1 ஆஸ்திரேலியால இருக்கிற சோமர்டன் பீச்ல எப்பவும் போல மார்னிங் வாக்கிங் வந்த ஒரு ஆளு ராக் பக்கத்துல ஒருத்தங்க படுத்திருக்கிறத பாக்காங்க. ஸ்டார்டிங்ல அவங்க சும்மா படுத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஆஃப்டர்நூன் ஆகுது, அவங்க உடம்பு அசையவே இல்லை. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க, அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க. அந்த மனுஷன் ஃபார்மல் ட்ரெஸ் போட்டிருந்தான், கோட் வியர் பண்ணிருந்தான், டை போட்டிருந்தான், பாலிஷ் பண்ண ஷூ போட்டிருந்தான். பார்த்தா டீசென்டான ஜென்டில்மேன், பிசினஸ் மேன் மாதிரி இருந்துச்சு. ஆனா ஸ்ட்ரேஞ்சான விஷயம் இனிதான் நடந்துச்சு. அவர்கிட்ட ஐடி இல்ல, வேலட் இல்ல, பாஸ்போர்ட் இல்ல, நேம் இல்ல. ஈவன் ஷர்ட் இருக்குல்ல, ஷர்ட்ல பின்னாடி லேபிள் கொடுத்துருக்கும். அதாவது இந்த கடையில தான் ஸ்டிச் பண்ணது, இந்த டெய்லர்ல தான் ஸ்டிச் பண்ணது. அந்த லேபிள் கூட அந்த கிளாத்ல இல்ல. போலீஸுக்கு ஒண்ணு மட்டும் கிளியர் ஆச்சு, இது நார்மல் டெத் இல்ல. போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்போ பாடியில ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் கூட இல்லைன்னு தெரியுது. அந்த டாக்டர் சஸ்பெக்ட் பண்ணாங்க, ரேர் பாய்சன் யூஸ் பண்ணிருக்கலாம்னு. ஏன்னா ஹார்ட் கண்டிஷன் அன்யூஸ்வலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாடிக்குள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருந்தது. ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் ஆஸ்திரேலியா ஃபுல்லாவே எல்லாருமே கேட்ட கேள்வி, சோமர்டன் மேன் யாரு? அந்த மனுஷனுக்கு சோமர்டன் அந்த பீச் பேர் வச்சிருக்காங்க. ஐடென்டி இல்ல, காஸ் ஆஃப் டெத் கிளியரா இல்ல. ஆனா இன்னும் பிக்கஸ்ட் மிஸ்டரியா தான் இருக்கு. இது இங்க முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா இது இன்னைக்கு இங்க முடியல, இப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது. திஸ் இஸ் பாய் ஃப்ரம் நந்து.